சவால்களை எதிர்கொள்ளுதல். ஒரு மனிதனால் செல்லக்கூடிய அளவுக்கு நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன். போராட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லை. நான் எவ்வளவு தூரம் விழுந்தேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லை. வலியை பார்க்கவில்லை. விரக்தி தோல்விகள். மேலும் நான் அனுதாபத்தை கேட்கவில்லை. ஏனால் நான் ஒரு முடிவை எடுத்தேன். நான் எதிர்த்து போராட முடிவு செய்தேன். ஒரு நாள் என் நாளாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். ஒரு நாள் நான் ஒருவனாக மாறுவேன். ஒரு நாள் என் போராட்டம் என் மிகப்பெரிய கதையாக இருக்கும். நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், நான் இதை பயன்படுத்துவேன். வளர இதை பயன்படுத்து. சிறந்து விளங்க இதை பயன்படுத்து. சிறந்ததாக மாற இதை பயன்படுத்து. ஒரு நாள் என் நாளாக இருக்கும். நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன். இந்த வலி ஏதோ ஒன்றை குறிக்கும். இந்த பயணம் பெரியதாக மாறும். என் போராட்டம் எனது பயிற்சி கூட்டாளியாக இருந்தது. அது என்னை மேலும் கடினமாக்கியது. அது எனது வரம்புகளை சோதித்தது. அது என் காதில் கத்தியது. உனக்கு தைரியம் தெரியுமா? உனக்கு குணம் தெரியுமா? உனக்கு குணம் தெரியுமா? அதற்கு என்ன தேவை என்று உனக்கு தெரியுமா? என்னை நீ புரிந்து கொண்டாயா? நான் பதிலளித்தேன், ஆம், எனக்கு தைரியம் இருக்கிறது. எனக்கு நெருப்பு இருக்கிறது. எனக்கு கவனம் இருக்கிறது. எனக்கு கனவுகள் உள்ளன. மேலும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்று முதல் நான் உறுதியளிக்கிறேன், எனது மகத்துவத்தின் ஒவ்வொரு அவுன்ஸையும் காட்ட ஒவ்வொரு நாளும் உயர்வு. நான் வலிமையானவன். நான் சக்தி வாய்ந்தவன். ஒருபோதும் பலவீனமடையவில்லை. ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நான் உச்சத்தை அடையும் வரை நான் ஒரு இயந்திரம். நான் மீண்டும் போராடுவேன். நான் என் கனவுகளை வாழ்வேன். ஒரு வாழ்க்கை. எனக்கு ஒரு கனவு இருந்தது. கனவில் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே இருந்தது. எனது உண்மையான குணத்தை காட்ட ஒரே ஒரு வாய்ப்பு. உலகிற்கு எனது சிறந்ததை வழங்க ஒரு வாய்ப்பு. என்னுடைய சிறந்த பதிப்பாக மாற ஒரு வாய்ப்பு. இதோ உண்மை. நம் அனைவருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு ஷாட். இது எந்த நேரத்திலும் முடிவடையும். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? இன்று உங்கள் சிறந்ததை கொடுப்பீர்களா? உங்கள் வரம்புகளை தாண்டிச் செல்வீர்களா? உங்களை பற்றிய முழுமையான சிறந்த பதிப்பாக மாற நீங்கள் உறுதியளிப்பீர்களா? வேறுபாடு. நீங்கள் வெற்றியை விரும்புகிறீர்களா? அப்படியானால் இதை புரிந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாட்கள் இல்லை. கற்றலுக்கு விடுமுறை நாட்கள் இல்லை. வளர விடுமுறை நாட்கள் இல்லை. மகத்துவத்தை துரத்தும் விடுமுறை நாட்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் பெரும்பாலான மக்கள் செய்யாத ஒன்றை செய்யுங்கள். வார இறுதியில் நீங்கள் 7 படிகள் முன்னேறுவீர்கள். மேன்மை இப்படித்தான் கட்டமைக்கப்படுகிறது. மரபுகள் இப்படித்தான் பிறக்கின்றன. அப்படித்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஜெய் ஹிந்த்.